வணக்கம். என்னடா பெரிய மூட்டை இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வருஷத்து செட்டு ஜாமான் வாங்கினதுங்க. எங்கே வாங்கினோன்னா சேலம் செவ்வாப்பேட்டையில் வாங்கினோம். பேலுக்குறிச்சி தான் போகலான்னு நினச்சோம். ஆக்சுவலாக பேலுக்குறிச்சிக்கே பார்த்திங்கன்னா செவ்வாப்பேட்டையிலேருந்து தான் எல்லாமே ஹோல்சேல் பொருள் எல்லாமே அனுப்பி விட்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எப்போவுமே நாங்கள் பேலுக்குறிச்சி போவோம். ஸோ இந்த தடவை செவ்வாப்பேட்டையில் போய் வாங்கலாம், அங்கே எப்படி இருக்குது ரேட்டெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம் தான் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் கடைங்க தான். பொருள் எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. சில பொருள் தகுந்த மாதிரி ரேட்டும் மாறுதுன்னா தரம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம தான் பார்த்து வாங்கிக்கணும். பருப்பு ஐட்டம் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இந்த சுண்டல் ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வத்தல், மிளகா, மல்லி எல்லா ஸ்பைசஸுமே அங்கே இருக்குது. சரி வாங்க, இப்போ நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ ரேட் ஆச்சு, உண்மையிலே இது நமக்கு ஒர்த்தபுளாக இங்கே வாங்கினது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா ஜாமானும் இங்கே எடுத்து வச்சுட்டாங்க. பேலுக்குறிச்சியை விட செவ்வாப்பேட்டையில் இன்னும் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதே நேரம் பேலுக்குறிச்சிக்கு செவ்வாப்பேட்டையிலேருந்து தான் எல்லா மளிகை ஜாமான் பொருட்கள் எல்லாமே போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சரி செவ்வாப்பேட்டையே போய் வாங்கலாம் நாங்கள் முடிவு பண்ணோம். எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் பஸ்ஸில் போனோம். இது பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், இல்லை காரில் போகலாம். அது ரொம்ப விருப்பம் தான். அங்கே ட்ரெயினுமே செவ்வாப்பேட்டைக்கு நிற்கிது. அங்கே ட்ரெயினில் போகிறவங்க செவ்வாப்பேட்டைக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த மார்க்கெட்டு, பால் மார்க்கெட் போய்க்கலாம். பஸ்ஸில் போகிறதா இருந்தால் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போயிடணும். பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஆட்டோவில் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் பஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் போனோன்னா பால் மார்க்கெட்டில் இறங்கிக்கணும். நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். ஏன்னா வெயில் ரொம்ப ஹெவியாக இருந்தது. அங்கே ஃபுல்லாகவே கடைங்க நிறையா இருக்குங்க. எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மளிகை ஐட்டம் எல்லாமே இருக்குது. இல்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. பருப்பு எல்லா விதமான பருப்புலேருந்து அதுக்கு மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கடைங்க நிறையா இருக்குது. ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் என்னென்ன பொருள் நான் வாங்கியிருக்கேன், அதோடைய ரேட்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலே இது பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு கடையாக விசாரித்தோங்க. எல்லா கடையிலையுமே சோம்பு, ஜீரகம், கடுகுலேருந்து வெரைட்டி நிறையா வச்சுருந்தாங்க. ரேட்டும் டிஃப்ரெண்ட்டானது. மிளகுலாம் நல்லா காரமாக இருக்கானது செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரேட் 50 ரூபா, 100 ரூபா, 10 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னா குவாலிட்டி அவங்களே சொல்லிடுறாங்க. இது இந்த ரேட்டுனா இந்த ரேட்டு, இன்னும் பெஸ்ட்டாக வேணால் 10 ரூபா கூட வருங்கிறதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜீரகம் நாங்கள் 1 கிலோ 250 ரூபான்னு வாங்கினோம். சோம்பு அரை கிலோ 90 ரூபா, கிலோ 180 ரூபா. கடுகு சின்ன கடுகு வாங்கினோம். இது கிலோ 100 ரூபா. வெந்தயம் கிலோ 80 ரூபா. மிளகு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், பிடிச்சிச்சு, நல்லா காஞ்சி இருந்தது. கிலோ 800 ரூபா. இதுதான் இந்த செட்டு ஜாமான்னு சொல்லிவிட்டு நமக்கு பேலுக்குறிச்சியில் கொடுக்குறது. ஸோ இங்கே செட்டுலாம் கிடையாதுங்க. இண்டிவிஜுவலாக எல்லாம் கிலோ கணக்கில் தான் வாங்கலாம். இங்கே செட்டு மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நேரில் போனோன்னா நமக்கு பார்த்துட்டு எவ்வளோ வேணும், அரை கிலோவா 1 கிலோவான்னு சொல்லி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஒரே கடையில் எல்லா பொருளும் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இங்கே நமக்கு எந்த கடையில் எது பிடிச்சிருக்கோ அந்த பொருளை நம்ம அங்கே வாங்கிக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு கடையில் 4 விதமான சோம்பு வச்சுருந்தாங்க. அந்த தரம் பிரித்து வச்சுருந்தாங்க. இதே மாதிரி தான் எல்லா பொருட்களுமே எல்லா கடையிலையுமே நம்ம பார்த்து நமக்கு எது வேணும், நம்ம பட்ஜெட் என்ன, நம்மளாம் முடிவு பண்ணி வாங்குறது தான். இது சூப்பராக இருந்தது. சாயெல்லாம் சேர்க்காத சோம்பு. சில சோம்பு பார்த்திங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கும், நம்ம அது வாங்கவே கூடாது. அதனால் இந்த மாதிரி இருக்கிற சோம்பு தான் வாங்கணும். ஜீரகமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக குச்சி குச்சியாக வர பாருங்க. இது ஃபஸ்ட் குவாலிட்டி சொன்னாங்க. ஸோ அதனால் இது ஒரு 10 ரூபா கூட. கடுகு பெரிய கடுகை விட தாளிக்கிறதுக்கு சின்ன கடுகு நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போவுமே இதான் வாங்குவேன். அதனால் இந்த கடுகு வாங்கியிருக்கோம். இப்போ அடுத்து இந்த ஸ்பைசஸ்லாம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 100 கிராம் தாங்க வாங்கினேன். இதில் இந்த ஜாதி பத்திரி மட்டும்தான் 50 கிராம் வாங்கினேன். கசகசா 50 கிராம் வாங்கினேன். மீதி எல்லாமே 100 கிராம் வாங்கியிருக்கேன்.
இந்த பிரியாணி இலை வந்து 100 கிராம். ஸோ ரேட்டு வந்து அதுக்கு ரேட்டு மாறும். இது வந்து 100 கிராமு. கல்பாசி வாங்கினேன். இது வந்து சிலோன் பட்டை, சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பட்டை. இது 100 கிராம் வாங்கினேன். இது வந்து ரேட்டு கூட 140 ரூபா. இது வந்து வெறும் 40 ரூபா இந்த பட்டை. இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும், மிக்சியில் அரைக்க ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேங்கிறதுனால நான் ரெண்டுமே வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் மெயினாக நமக்கு பிரியாணிக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டார் வாங்கினேன். அப்புறம் இந்த மராத்தி முக்கு, இந்த ஜாதி பத்திரிலாம் மெயினாக பிரியாணிக்கு தான் மெயினாக தேவைப்படும். அதனால் அதிகமாக தேவைப்படாதுன்னு 50 கிராம் வாங்கினேன். கசகசா ரேட்டு கூட. இதுவுமே 140 150 தெருல வாங்கினோம். ஏலக்காய் வந்து 100 கிராம் வந்து 300 ரூபா. இது வந்து கிராம்பு வந்து அங்கே வாங்குறப்ப கேளுங்க, எங்கே வாங்கினாலுமே ஆயில் எடுத்ததா எடுக்காதான்னு கேட்டுக்குங்க. நான் எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இது வந்து ஆயில் எடுக்கலை. ஸோ அந்த கிராம்பு தான் இதெல்லாம் வாங்கினேன். இதுக்கப்புறம் என்னென்ன வாங்கினோன்னா, இந்த கிட்னி பீன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து இது கருப்பு கலராக இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ கருப்பு கலராக இருக்குது பாருங்கள். கருப்பு கலராக இருக்குது பாருங்கள் கிட்னி பீன்ஸ். இந்த கலர் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து கிடைக்குதுங்க நமக்கு. ஸோ அங்கே வந்து எல்லா கடையிலுமே வந்து இது வச்சுருக்குறாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய கலர்ஸு சைஸ் எல்லாமே இருக்குது. இந்த கலர் இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. இது கிரேவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு நம்ம புலாவ்லாம் பண்ணலாம். பிரியாணி ஃப்ளேவர்லேயே நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிரியாணிலாம் நம்ம இது சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். இது வந்து கிலோ 100 ரூபா சொன்னாங்க. நான் வந்து 1/2 கிலோ வாங்கினேன் 50 ரூபான்னு. அப்புறம் இது வந்து மொச்சக்கொட்டை இருக்குது இல்லைங்களா, அதில் தோல் நீக்கி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சாம்பார் சாதம் பண்ணோன்னா அதில் போடலாம். சாம்பார் சாதம் மெயினாக சாம்பார் சாதத்துக்கு போடலாம். ஏன்னா அந்த சாதம் வந்து கெட்டி ஆகாமல் இது பார்த்துக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஊற வச்சு போட்டோன்னா தோல் உரிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டயத்தில் செய்கிறப்பல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது வாங்கினேன். அது மாதிரி குருமா வைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சேமியா வாங்கினோம். இது வந்து கோதுமை சேமியான்னு சொன்னாங்க. இந்த சேமியா வந்து கிலோ 100 ரூபா சொன்னாங்க. 1/2 கிலோ 50 ரூபான்னு வந்து வாங்கினோம். இது வந்து மக்காச்சோளத்தில் ரவா. இந்த ரவா வந்து உப்புமா பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும். என்னெல்லாம் உப்புமா வந்து எல்லோ கலராக இருக்கும். ஸோ அது வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். கிலோ வந்து 50 ரூபா. 1/2 கிலோ 25 ரூபான்னு வாங்கினேன். இது வந்து ஜவ்வரிசி பாயசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு. இது வந்து நாட்டு துவரம்பருப்பு. இது வந்து இதில் சாம்பார் வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக இருக்கிற துவரம்பருப்பை விட இந்த நாட்டு துவரம்பருப்பு தான் டேஸ்ட்டே. சாம்பார் பிடிக்காதவங்க கூட டெய்லி சாப்பிடுவாங்க இதில் சாம்பார் வச்சோன்னா. இதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து கிலோவே 150 ரூபா சொல்லுவாங்க. அதுவும் சீசன் டைம் மட்டும்தான் கிடைக்கும். எல்லா நேரத்துலையும் இந்த துவரம்பருப்பு வந்து கிடைக்காது. இது வந்து அங்கே வச்சுருந்தாங்க. கிலோ 100 ரூபா சொன்னாங்க. இது ஒரு கடையில் வாங்கணும். இது எவ்வளோன்னா 2 கிலோ இருக்குது இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டங்கள்லாம் வேறு வேறு கடைகளில் வாங்கினது. இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரே கடையில் வந்து வாங்கிட்டோம். பூண்டு வாங்கினோம். இது வந்து கிலோ 70 80 சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு பூண்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் நூல்கண்டு வாங்கினோம். இந்த நூல்கண்டு வந்து எல்லா கலரும் இருக்கும். இதில் ஒயிட்டும் பிளாக்கும் இருக்காது. 100 பீஸ் இருக்குது இதில். இங்கே பாருங்கள், 100 பீஸ் இருக்கும். எல்லா கலரும் இருக்கும். 340 ரூபான்னு வாங்கினோம். அது உண்மையிலே ரேட் தேவைலாம். லூஸில் வாங்க போனால் நமக்கு வந்து ஒரு பீஸ் வந்து 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி கூட சேல் பண்ணுவாங்க. அப்படி கணக்கு பார்த்தோன்னா நமக்கு 100 பீஸ் வந்து 5 ரூபானாலும் 500 ரூபா வருது. நமக்கு வந்து 340 ரூபா தான் வந்துச்சு. இப்போ பேலுக்குறிச்சி போனோன்னா செட்டாக வாங்குவோம். இந்த செட்டாக வாங்கினதில் இந்த 5 பொருள் தான் வரும்.
5 பொருள் வருதுன்னா ஒன்று ஒன்று அப்ராக்சிமேட்டாக அந்த படி கணக்கு பொறுத்து தான் வரும். அதில் மிளகு ரொம்ப கம்மியாக இருக்கும். கால் படி இல்லை 1/4 கிலோ அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து மிளகு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வாங்குகிற நம்ம தான் டிசைட் பண்ணணும் எங்கே போய் வாங்கணும். உண்மையிலேயே சொல்லணும்னா பேலுக்குறிச்சியை விட எங்கள் ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குது. 10 ரூபா கம்மி தான். பொருள் வந்து நம்ம பார்த்து ஒரு பொருளும் எந்த கல்லில் பிடிக்குதோ அங்கே விரும்பி வாங்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் நான் சொல்லுவேன். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இயர்லி நம்ம ஒன்ஸ் வாங்குகிறோம். நல்ல தரமான பொருளாக வாங்கினோன்னா அது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்களும் வந்து பேலுக்குறிச்சி போய் வாங்குறவங்க வாங்கலாம். அதே மாதிரி செவ்வாப்பேட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் வாங்கலாங்க. ஏன்னா பொருள் குவாலிட்டி நல்லா இருக்குது, ரேட்டும் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தாராளமாக வாங்கலாம். மிளகு வந்து கடை வந்து 750 ரூபா கூட சொன்னாங்க. ஆனால் அது இதை விட அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அவங்களே வந்து சொன்னாங்க நமக்கு பெஸ்ட்டு நல்ல குவாலிட்டியாக வேணும்னு சொன்னால் எடுத்து காட்டுறாங்க. பொருள் எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நமக்கு இயர்லி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வெயிலில் ஒரு 2-3 மணி நேரம் போட்டு நம்ம கொஞ்சம் காய வச்சு நம்ம கட்டி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் வந்து இந்த சீசனலில் வந்து இந்த பொருள்லாம் வந்து வாங்கி வச்சுக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இங்கே வந்து 365 நாளுமே கடைங்க இருக்குங்க. இன்றைக்கி மட்டும்தான் போனால் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சீசனல் மாதிரி கிடையாது. இங்கே எப்போ வேணால் நம்ம போய் வாங்கிக்கலாம். அது ஒரு ப்ளஸ்ஸு. அதனால் வந்து என்னென்னா செவ்வாப்பேட்டை வந்து ஈஸியாக நம்ம எப்போ வேணாலும் போய் வாங்கிக்கலாம். ஸோ பட்ஜெட்டில் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை நல்லா ஒரு எப்படி வாங்கணுன்னாலும் சரி, நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு ஷாப்பிங் தான் இங்கே போய் வாங்குறது. இது மட்டும் இல்லாமல் எல்லா மல்லியிலேருந்து மிளகாய், எல்லா வகையான மிளகாவும் இருக்குது. குண்டு மிளகாலேருந்து காஷ்மீரி மிளகாய், நல்ல காரமான மிளகாய், நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. வத்தல், வடகம், அப்புறம் பூண்டுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குங்க. ஃபுல்லாக அங்கே பூண்டு தான் வச்சுருக்குறாங்க. ஒரு 5-6 கடை ஃபுல்லாக வந்து பூண்டு வியாபாரம் தான். அதே மாதிரி ஹோல்சேல் ஐட்டம், இந்த டைலரிங் சம்மந்தப்பட்டதுலேருந்து எல்லாமே அங்கே வந்து ஹோல்சேல் கடைங்க நிறைய இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் கடைங்க நிறையா இருக்குது. ஸோ நம்ம போனோன்னா ஒரு விஷயம் இல்லாமல் நிறைய விஷயத்த வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். நமக்கு தேவைப்படுறத நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து வாங்கலாம். உண்மையிலே நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.